டிஎன்ஏ கவுன்சிலிங் ரவுண்ட் 2ல வர மாணவர்களா நீங்கள் நாலுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஜூலை 26, 27, 28 இந்த 3 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இது ஆன்லைன் தான் நடைபெறும். உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் மோர் சாய்ஸ் வைங்க. இந்த 3 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 29, 30 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். ஒரு காலேஜில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கிடச்சிருக்கும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வரும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி காலையில் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும். இதில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31லேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு காலையில் சீட்டு கிடச்சிருக்கும். அந்த காலையில் போய்ட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தவங்க 31ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு அங்கே உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிடைச்ச கல்லூரியில் மேல் காலையில் கிடைச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு காலையில் ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கும் அது கிடைச்சினாலும் சரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லெட்டர் 7/8/2025 காலையில் உங்களுக்கு வந்துடும். அதை எடுத்துகிட்டு நீங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ண வேண்டியதான். ரவுண்ட் 2ல வர மாணவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட், நமக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா? அதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன கல்லூரி வேணுன்றத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி 26, 27, 28 3 நாள் சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறீங்க. பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கல்லூரியில் கிடைக்கவே கிடைக்காதோ அந்த கல்லூரி ஃபஸ்ட்டு வைங்க. போன வருஷம் உங்களுடைய கட் ஆஃப் அடிப்படையில் கிடைச்ச கல்லூரியை 2வது வைங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற கல்லூரி 3வது வைங்க. அதுவும் 7.5 ரிசர்வேஷனில் வர மாணவர்கள் நீங்கள் மோர் சாய்ஸ் வச்சு தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் அங்கே கீழே கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஒரு கல்லூரியில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. அதுவும் உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தான். ஸோ அதனால் நீங்கள் மோர் சாய்ஸ் கொடுத்தா தான் 7.5 ரிசர்வேஷன்லேயே சீட்டு வையும். இந்த ரவுண்டு விட்டுட்டு நீங்கள் 3rd ரவுண்டு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலையிலையும் உங்களுக்கு 70% 80% சீட்டு ஃபில் ஆகிடும். ஸோ அதனால் ரவுண்ட் 2ல வர மாணவர்கள் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த கவுன்சிலிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.